கால நிர்ணயம் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் அந்த 10 மசோதாவுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலனாலும் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று. அதை தவிர்த்து ஆளுநருக்கு மேலே சில கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது முக்கியமாக அவங்க சொன்னது ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் இருக்குது. நேர்மையானவராக இல்லை அப்படிங்கிறது ஒன்று. தனிப்பட்ட அதிகாரம் இல்லை, அதில் ஏற்கனவே சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்புனதே சட்டவிரோதம்ங்கிற வார்த்தைகள்லாம் வருது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுல என்னன்னா, ஆளுநருடைய செயல்பாடு நேர்மையற்றதாக இருக்கு. நேர்மையே இல்ல ஒரு செயல்பாடு. அது இன்னைக்கு மட்டும் சொல்லல, பல முறை ஆளுநருடைய செயல் திட்டங்கள் குறித்து கடுமையான அடி அடிச்சு நொறுக்கி இருக்கு நீதிமன்றம். ஏற்கனவே போன வருஷம் இதே ஆளுநர் ரவி அவர்களை நீதிமன்றம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அதிகாரம்லாம் அவ்வளவு பெருசா கிடையாது, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யறதும் இல்ல, செய்ய தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ஏற்கனவே ஆளுநரை போட்டு தாக்கி இருக்கிறாங்க. ஆளுநருக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ஒரு மாநில அரசினுடைய தலைமை தானே ஒழிய தீர்மானிக்கிற இடத்துல நீங்க இல்லைன்னு ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க கொடுத்திருக்கிற நேர்மையற்ற செயல் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த பாஜகவினுடைய ஆளுநர்களுக்கு விழுந்த அடி அப்படின்னு சொல்லலாம். நீங்க நேர்மையா மட்டும் இல்ல, அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, திருத்தி அனுப்பப்பட்ட 2வது முறை திரும்பியும் விவாதிச்சு நீங்க கேட்கிற மாதிரி திருப்பி அனுப்பப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் நீங்க எதுக்காக போய் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க? இது ஒரு வகையை நெக்லெக்ட் பண்றதானே. அப்ப நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதே தப்பு. ஏன்னா தடை பண்ணி இருக்குங்க. நீங்க அனுப்புனதை நான் தடை பண்றேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது. இது பெரிய ஒரு விஷயங்க. குடியரசுத் தலைவர் தீர்மானிப்பார், ஆளுநர் தீர்மானிப்பார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 142 அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு 142 கீழே ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு. மாநில அரசினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிற போது, கூட்டாட்சி தத்துவம் மீறப்படுகிற போது, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை திட்டமிட்டு தடுக்கிற போது நான் தலையிடுவேன் அப்படின்னு நீதிமன்றம் தலையிட்டுதான் உன் செயல் திட்டமே தப்பா இருக்கேயா, நீங்க உங்க செயல் திட்டமே தப்பா இருக்கு, நீங்க தப்பா அதை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், என்ன தேவை இருக்கு? நீங்க 2வது முறை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பின உடனே அன்னைக்கே கையெழுத்து போட்டுக்கணும்.